காரைக்குடி கடந்த காலங்களில் இருந்து தமிழ் வளர்த்த குடி. தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழினத்திற்கு பாடுபட்டவர்களுக்கு வரவேற்பளித்து தங்க வைத்து அவர்கள் படைப்புகளை எழுதுவதற்கும் வசதிகள் செய்து கொடுத்த இடம் இது பலருக்கும். இங்கே கம்பருக்கு அவருடைய தமிழுக்காக, ஆற்றலுக்காக மன்றம் உருவாக்கி கம்பர் விழா நடத்தி உலகமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு செய்தவர் ஐயா சா கணேசன் அவர்கள். காரைக்குடியில்தான் செய்வார்கள் அதை. இப்பொழுது பல இடங்களில், சென்னை உள்பட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நவீன காலத்தில் கம்பராக, கவியரசராக விளங்கியவர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் வளர்ந்த இடம் இதுதான், காரைக்குடி தான். அவருக்கு காரைமுத்து கவிஞர் என்று தொடக்கத்திலே பேர். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு ஆளுமைகளை வளர்த்த, உருவாக்கிய ஊர் காரைக்குடி. ஒரு தனி நபர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து ஒரு மாபெரும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் அழகப்பா செட்டியார். அழகப்பா பல்கலைக்கழகமாக இங்கே மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தாக்கங்களை, வரலாற்று பங்களிப்புகளை செய்து தமிழ்நாட்டின் கவனத்தை, இந்தியாவின் கவனத்தை, உலகத்தின் கவனத்தை ஈர்த்தவர்கள் இந்த காரைக்குடிக்கு சொந்தக்காரர்கள். இங்கே தவழ்ந்தவர்கள், நடந்தவர்கள், வந்தவர்கள். இன்றைக்கு உலகமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு காரைக்குடியை பார்க்க வைத்திருப்பவர் செந்தமிழன் சீமான். அவர் போட்டியிடுவதன் மூலம் எல்லாருடைய கவனமும், நல்லார் பொல்லார் எல்லார் கவனமும் காரைக்குடியில் இருக்கிறது. தமிழின உணர்வாளர்கள், அன்பர்கள் எவ்வளவு மோசம் நடந்தாலும், எப்படி நடந்தாலும், காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வெற்றி பெற வேண்டும், அவர் ஆள வேண்டும், ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற வேண்டும் என்பது தமிழின உணர்வாளர்கள் பலருக்கும், அனைவருக்கும் எதிர்பார்ப்பு, விருப்பம். ஆனால் அதன் தலைவர் செந்தமிழன் சீமான் காரைக்குடியில் தேர்வாகி சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற விருப்பம் உலகெங்கும் வாழும் தமிழ் உணர்வாளர்களிடம் இருக்கிறது. காரைக்குடியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் காரைக்குடியில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இங்கே நம்முடைய தோழர் ராமசாமி அவர்கள், தமிழர் அறம் அமைப்பினுடைய அமைப்பாளர் ராமசாமி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வாக்கை அளிப்பதில்லை, இப்பொழுதுதான் நாம் தமிழருக்கு வாக்களிப்பதற்காக இனம், மொழி, தாயக காப்பு என்ற முறையில் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். தமிழ் தேசிய பேரியக்கம் 1991க்கு பிறகு வாக்குச்சாவடி பக்கம் போனதே இல்லை. நான் கடைசியாக வாக்களித்தது 1991 தான். அதன் பிறகு வாக்களிக்கவில்லை. யாருக்கு வாக்களிப்பது? இருக்கிற சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமைகளில், இருக்கிற சேட்டை மூட்டை அது மாதிரி செங்கோட்டையன்களில் யாருக்கு வாக்களிப்பது? இவருக்கா அவருக்கா என்ற ஒரு நிலைமை. வாக்கு அளித்து தேர்ந்தெடுக்கப்படுவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இந்திய ஏகாதிபத்தியத்தால் மட்டுப்படுத்தப்படுகிறது, கலைக்கப்படுகிறது, அவர்களுடைய சட்டப்பேரவை உரிமை மறுக்கப்படுகிறது, குறுக்கப்படுகிறது என்றது பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் குரல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் வளர்ந்து வருகிறது. அண்மையில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில்
அதன் தலைநகர் வாஷிங்டனில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அதை நடத்திய அமைப்பின் பெயர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நானும் தம்பி மன்னன் அவர்களும் ஐயா மாசோ விக்டர் அவர்களும் சில மாதங்களுக்கு முன் அங்கே போய் வந்தோம். நான் ஒரு 40 நாளைக்கு மேலே தங்கி பெட்னா மாநாட்டுக்காக போகும்போது பல மாநிலங்களுக்கு சென்று பேசி வந்தேன். மன்னனும் இருந்தார், ஐயா மாசோ விக்டரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் பல இடங்களுக்கு போனோம். மாபெரும் எழுச்சி வந்த பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் மலேசியா நான் சென்றேன். அங்கேயும் தமிழ் தேசிய எழுச்சி தான். இங்கே தமிழ் தேசியத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது என்றால், மலேசியாவிலே ஒரு நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது. அது தமிழ்நாட்டு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறது. அதே சமயம் மலேசிய தமிழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தமிழர் உரிமை பற்றி அது பேசுகிறது. இங்கு மட்டுமல்ல, தென்கொரியாவிலிருந்து தொடர்ந்து எனக்கெல்லாம் வேண்டுகோள், அழைப்பு, ஐயா இந்த ஆண்டு பொங்கல் விழாவுக்கும் நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்ப வேண்டும், பேசி அனுப்ப வேண்டும், அல்லது எங்கள் தமிழ் மன்றத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு வாழ்த்து செய்தி அனுப்ப வேண்டும் என்று தென்கொரியாவிலிருந்து கேட்கிறார்கள். இப்படி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு தங்களையும் தமிழ் தேசியர்களாக மாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற காலம் இது. அந்த காலத்தில்தான் காரைக்குடியில் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காரைக்குடி மக்கள், காரைக்குடி தமிழர்கள் சீமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, பொதுவாக போயிடுச்சு, அதெல்லாம் போகட்டும். இவர் போய் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். யாரோ போவதற்கு பதிலாக இலவசம் தருகிறேன் என்று ஏமாற்றி வாக்கு வாங்கி போவதற்கு பதிலாக என் இனம், என் தாயகம், என் தாய்மொழி, இதற்காக பாடுபடுவேன். நான் யாருக்கும் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். நான் என் மாநாடுகளுக்கோ வாக்கு கேட்கும் கூட்டங்களுக்கோ வாடகை காசு கொடுத்து யாரையும் அழைத்து வர மாட்டேன். வருகின்ற நபருக்கும் வாடகை பணம், அவர்கள் வருகின்ற வண்டிக்கும் வாடகை பணம், எல்லாம் வாடகையாகவே நடத்துவதுதான் பெரிய பெரிய கட்சிகளுடைய பழக்கம். அந்த ஒரு ஒழுக்கக்கேட்டை, ஊழல் செயல்பாட்டை மறுக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர் சீமான். அப்படி ஒரு நம்பிக்கையோடு உண்மை அழிந்து விடாது, அறம் மறைந்து விடாது என்ற நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு, அவருடைய கட்சியின் வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்கள் கையில் இருக்கிறது இந்த மாற்றம். சின்ன சின்ன காசுகளுக்காக, சலுகைகளுக்காக, சின்ன சின்ன விசுவாசங்களுக்காக ஒரு வரலாற்று கடமையை ஊழல் மயமாக்கி விடாதீர்கள் தமிழ் மக்களே என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இன்றைய சீரழிவுகள் என்னென்ன சீரழிவுகள்? சாதாரணமா இந்தியாவிலேயே அதிகம் சீரழிந்த சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. இந்த சீரழிவுக்கு எடுத்துக்காட்டு என்பது பல வகையில் சொல்லலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியும். இந்தியாவில் திரைப்பட நடிகர்கள் கட்சி தொடங்கி வெற்றிகரமாக பவனி வருவது, திரைப்படம் நடித்து ஓய்வு பெற்றவர்கள் அரசியல் நடிப்புக்கு வருவது, அவர்களை ஆகா ஓஹோ என்று புகழ்வது, தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடுவது என்ற ஒரு ரசிக மனப்பான்மை, அடிமை களியாட்ட வெறி தமிழ் இனத்தில்தான் கூடுதலாக இருக்கிறது. வெறும் ரசிக மனப்பான்மை. ஏன் இந்த ரசிக மனப்பான்மை? இந்த ரசிக மனப்பான்மையை அரசியலில் ஊட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். கோபதாபத்தால் சொல்வதல்ல.
நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். 5ஆம் வகுப்பு படித்த காலத்திலிருந்து திமுகவில் அதன் ஆதரவாளராக சேர்ந்து உறுப்பினரானவன். பின்னர் 69 வரை 69 பாதி வரை திமுகவில் தான் இருந்தேன். அந்த அனுபவங்களில் சொல்லுகிறேன். 65 மொழி போராட்டத்தில் எங்கள் பள்ளியில் போராட்ட குழு செயலாளராக செயல்பட்டவன். 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் திருக்காட்டுப்பள்ளியில். இதையெல்லாம் அனுபவித்து விட்டு சொல்லுகிறேன். இல்லை, இல்லாமல் ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசவில்லை. அவர்கள் மேடையிலே அடுக்குமொழி பேசுவார்கள், வீர வசனம் பேசுவார்கள். பொருள் இருக்காது, உண்மை இருக்காது. இப்ப அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்றால் அந்த உறுதிமொழியில் உண்மை இருக்காது. தடைபெறப் போகிறது தனிநாடு கேட்டால் என்று கேள்விப்பட்டாலே போதும் உதறி உதறி நடுங்கி செயற்குழுவை கூட்டி திராவிட நாடு கோரிக்கையை ஒத்திவைத்து விட்டோம் என்று கைவிட்டார்கள். என்ன சொன்னவர்கள்? என்னை கொன்னு சுட்டு பகத்சிங்கை தூக்கில் போட்டது போல், மருது பாண்டியர்களை தூக்கில் போட்டது போல் என் உயிரை பறித்தாலும் நான் சுடுகாட்டுக்கு போவேனே தவிர திராவிட நாட்டை விட மாட்டேன் என்றுதானே பொருள். அதற்கு துப்பாக்கி சூடு நடத்தி எங்களை கொன்றாலும், ஜாலியன் வாலாபாக்கில் வெள்ளை காட்டுமிராண்டிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு போல் இங்குள்ள நவீன காட்டுமிராண்டிகள் எங்களை சுட்டு கொன்றாலும் நாங்கள் திராவிட நாட்டை கைவிட மாட்டோம் என்பதுதானே பொருள். ஒரு சின்ன ஆலோசனை கூட்டத்தில் டெல்லியில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலாம் என்று பேசினார்கள். உடனே அவர்கள் பாவம் விட்டுவிட்டார்கள். அப்பொழுதும் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக கைவிட்டு விட்டோம் என்று சொல்லாமல் அவர்களுடைய தந்திரம் திராவிட நாட்டு கோரிக்கையை ஒத்தி வைத்திருக்கிறோம் என்றார்கள். ஆரிய தந்திரம் போன்றதுதான் திராவிட தந்திரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு இரட்டையா இருக்க வேண்டியது. சட்டம் வருகிறது, கைவிடுகிறோம், நேர்மையா சொல்லிட்டு போவ, ஒத்தி வைக்கிறோம். 67 கூட அண்ணா சொன்னார், நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை தனிநாடு கோரிக்கையை ஒத்தி வைத்திருக்கிறோமே தவிர கைவிட்டோம் என்று சொல்லவில்லை. அப்பொழுதும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்லுகிறோம், நாங்கள் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், ஆனால் அதற்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று முதலமைச்சராக இருக்கும் பொழுது அண்ணாதுரை அவர்கள் பேசியது. அவர் அப்ப பேசும்போது அண்ணா இன்னும் அதுல மனசுல அந்தரங்கத்துல வச்சிருக்காரு, செயல்படுவாருன்னு இளைஞர்களாகிய நாங்கள் நம்பி ஏமாந்தோம். அதன் பிறகுதான் தெரிந்தது, அவனுக்கு விசுவாசம் காட்ட கைவிட்டு விட்டு தமிழர்களை தொடர்ந்து ஏமாற்ற முற்றிலும் கைவிடவில்லை, தள்ளி வைத்திருக்கிறோம், ஒத்தி வைத்திருக்கிறோம் என்ற சொல் கட்டமைப்பு. பல விஷயங்கள் அடுக்குமொழியின பொருளே சமயத்தில் இருக்காது. நான் பல கூட்டங்களில் பேசுகிறேன். ஆளுநர் பதவி என்பது ஜனநாயக பறிப்பு, ஒரு காலனி ஆதிக்க பறிப்பு. வெள்ளைக்கார காட்டுமிராண்டிகள் இந்தியாவை ஆண்ட பொழுது அவர்கள் ஆளுநரை உருவாக்கினார்கள். அவர்கள் லண்டனில் இருந்து கொண்டு இந்தியாவினுடைய பல்வேறு நாடுகளை, இப்போ உள்ள பல்வேறு நாடுகளை ஆண்டார்கள். அவர்களை கண்காணிக்க, கட்டுப்படுத்த அவர்கள் அதிகாரிகளை, ஆளுநர்களை அமர்த்தினார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, காலனி இல்லை என்றான பிறகு ஏன் ஆளுநர் பதவி வைத்திருக்கிறான்? ஒன்றே ஒன்று, இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் வைத்திருந்தது ஆளுநர் தலைவர் பதவி ஒன்று, கவர்னர் ஜெனரல். அந்த பதவி எங்கே? கவர்னர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற தலைவர் பதவி இல்லை. அதை நீக்கிவிட்டு தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தார்கள். மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் ஆளுநர் பதவி வைத்திருக்கிறார்கள்? அவன் லண்டனில் இருந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை காலனியாக ஆண்டான். இவன் டெல்லியில் இருந்து தமிழ்நாடு போன்ற பிற மாநிலங்களை காலனியாக ஆள்கிறான். ஒரு எல்லாருக்கும் தான் இருக்கிறது என்று ஏமாற்றுவதற்காக உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரு ஆளுநரை போடுவான், பீகாருக்கும் போடுவான். அவன் ஊருக்கு இந்திய அரசும் ஊபி மாப்பியினுடைய மாநில அரசும் ஒன்றுதான் அவர்களுக்கு.
அவன் மொழி தான் ஆட்சி மொழி, அவங்க தான் ஆட்சியாளர்கள், அவன் தான் பெரும்பான்மை. இப்படி இருக்கின்ற இந்த ஆளுநர் பதவி ஒரு காலனி ஆதிக்க பதவி, நடைமுறையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு ஓனாய் பதவி. அண்ணாதுரை அதை எப்படி சொன்னார்? ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு. இன்றைக்கு கூட மு.க. ஸ்டாலின் சொல்லுறாரு. இதை ரசித்தோம். அப்புறம் தான் தெரியுது இது இந்தியாக்காரனுக்கு, இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு வலிக்காமல் இருப்பதற்காக எஜமானன் புரிந்து கொள்ளட்டும் என்று தந்திரமாக சொன்னது. ஆட்டுக்கு இருக்கின்ற தாடியினால், அதுவும் கிடாட்டுக்கு தான் இருக்கும் பெரும்பாலும், அந்த ஆட்டுக்கு இருக்கின்ற தாடியினால் ஆட்டுக்கு என்ன ஆபத்து? ஆளுநர் பதவி என்பது ஒரு கொடூரமான பதவி, ஓனாய் பதவி. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேரும் கைதூக்கி வாக்களித்து சட்டம் ஒன்று அதனுடைய மசோதா முன் வரைவு நிறைவேற்றினாலும் டெல்லியில் இருந்து அனுப்பப்படும் அந்த ஆளுநர் கையெழுத்து போட்டால்தான் சட்டமாகும். இல்லையானால் மசோதாக்கள் சோதாக்கள் நிறைவேற்றிய தீர்மானமாக மட்டுமே இருக்கும். இந்த பதவி ஆட்டுக்கு தாடி போன்றதா? ஜனநாயக குரல் வலையை நெருக்கின்ற பதவியா? ஜனநாயகத்தின் தேசிய இன உரிமையின் குரல் வலையை நெருக்கின்ற இந்த பதவியை, ஓனாய் பதவியை அண்ணாதுரை தெரியாமலா தாடி என்றார்? எஜமானனுக்கு புரிய வேண்டும். நான் உண்மையிலேயே ஆளுநரை எதிர்க்கவில்லை, என் நாட்டு மக்களை நான் ஏமாற்ற வேண்டியிருக்கிறது, அதற்காக சொல்லுகிறேன் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். நாம் தான் ரசிக கும்பலாக மாற்றப்பட்டு விட்டோமே. அண்ணா எப்படி சொல்றாரு பாருங்கப்பா, ஆட்டுக்கு நாட்டுக்குன்னு சொல்றாரு என்று ரசிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரசிக கூட்டத்தை, பொருளற்று தனக்கு விரோதமான கருத்துக்களை கூட ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையை, களியாட்ட மனநிலையை உருவாக்கிய கூட்டம் திமுக, திராவிட கூட்டம். இதை பார்த்து மேடை என்பது கருத்துக்களை பேச, மக்களை எழுச்சி உற செய்வதற்கு, கருத்துக்களை புரிய வைப்பதற்கு என்பது வெளிப்போக்காக தெரியும் அல்ல திமுக காரர்களுக்கு. இது ஒரு நாடக மேடை. இது அத்தனை 9 சுவையோடு பேசுவார்கள். வீரம் கொப்பளிக்கும், நகைச்சுவை வந்து தள்ளும், எல்லாம் வரும். அப்படிப்பட்ட சோகம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாம் வரும். அப்படி பேசி பேசி கவர்வது கவர்ச்சி பேச்சு. பொருள் இல்லாமல் கூட பேசுவார்கள். அப்பொழுது சொல்வார்கள், அவர் திமுகவினுடைய பொருளற்ற பேச்சுக்களை. நான் மதுரைக்கு போனேன் மன்னவனை காண, அங்கே மன்னவன் இல்லை இன்னவனை கண்டு வந்தேன். கூடலூர் சென்றேன் கொற்றவனை காண, அங்கே கொற்றவன் இல்லை மற்றவனை பார்த்து வந்தேன் என்பார்கள். இதுதான் திமுக வசனம் என்று அந்த காலத்திலே நையாண்டி செய்த தமிழறிஞர்களும் இருந்தார்கள். இப்படி பேசுவது, இரும்புக்கு டாட்டா செருப்புக்கு பேட்டா என்று பேசுவது போல பேசுவது, இதுதான் அவர்களுடையது. இந்த ரசிக மனப்பான்மை வளர்த்து விட்டார்கள் தமிழர்களிடம். உயிர் போல அவர்களை நேசிக்க வைத்து விட்டார்கள். அதுக்கு மேல லட்சியத்தை விட்டாச்சு. திராவிட நாட்டை விட்டாங்க, இந்தி எதிர்ப்பை கைகழுவிட்டு அரசு பள்ளியில மட்டும் இந்தி இருக்காது, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் எத்தனை லட்சம் வேணாலும் திறந்துக்க, அங்க இந்தியை வச்சுக்க என்று சொல்லிவிட்டார்கள். சென்னையில் இந்தி பிரச்சார சபை வச்சுக்க, அதெல்லாம் நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி இந்த ஒரு மேடை நாடகத்தை, அரசியல் நாடகத்தை நடத்தியவர்கள் திமுகவினர். இதை பார்த்த நடிகர்களுக்கு, அசல் நடிகர்களான நாம் அரசியலில் இறங்கினால் இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தமிழர்களை எளிதாக கூடுதலாக ஏமாற்ற முடியும் என்று கருதி அவர்கள் இறங்கினார்கள். இப்போ எம்ஜிஆர் இருந்தார், திமுகவில் இருக்கும் பொழுதே அரசியலில் இருந்தார். அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு திணிப்பு என்று சொல்ல முடியாது, அவருடைய விருப்பம் இருந்தார் திமுகவில். ஜெயலலிதா அம்மையார் எப்படி முதல்வராக வந்தார், தலைவராக வந்தார்? இன்னும் சொல்லுங்க தம்பிகளே, தோழர்களே, பெரியவங்களே, பெண்கள், நம்முடைய பிள்ளைகளே, புரட்சி தலைவர்னு எம்ஜிஆர் சொல்றாங்க. இது எதனுடைய தொடர்ச்சி? திராவிடத்தினுடைய மாய்மால தொடர்ச்சி. என்ன புரட்சி பண்ணாரு? சினிமாவில் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல கருத்துக்களை வச்சு நடித்தார், புரட்சி நடிகர், போங்க புரட்சி தலைவர். ஜெயலலிதா என்ன புரட்சி தலைவி, புரட்சி பண்ணி வந்தது கட்சிக்கு, அரசியலுக்கு. இப்போ யார் நம்பாள் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி, புரட்சி தமிழர்.
எந்த புரட்சி பண்ற? இதை ஏத்துக்கிறாங்க. அதற்கு மேலே இந்த தலைவர்களை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் விடுவார்கள் திராவிடவாதிகள். அவர்கள் பேரை சொல்லக்கூடாது, அண்ணாதுரை என்று சொல்லக்கூடாது, கருணாநிதி என்று சொல்லக்கூடாது. அதுக்கும் கலைஞர், அண்ணா, நாவலர், பேராசிரியர், இப்படி பட்ட பேர் தான் சொல்லணும். அவங்க பேரையே சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஸ்டாலின் பெயரை சொல்லக்கூடிய துணிச்சல் திமுகவில் எந்த தமிழனுக்கு, தமிழச்சிக்கு இருக்கு? உங்களுடைய தன்மானத்தையே புடுங்கி வச்சிருக்கானே. ஸ்டாலின் பேரல்ல, உதயநிதி பேரை சொல்லவன் யார் இருக்கு? என்னென்னமோ பட்டம் கொடுத்தாங்க உதயநிதிக்கு. அந்த பையன் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், சின்னவர்னு மட்டும் கூப்பிடுங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? சின்னவர்னு என்ன அழைச்சா போதும், பெரியவர் ஸ்டாலின், சின்னவர் இவர். ஏன் உதயநிதினு சொன்னா என்ன தீட்டு வந்துடுமா? வடநாட்டில் பாருங்க, பக்கத்தில் பாருங்க, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், நேருவா இருந்தாலும் நேரு தான், காந்தின்னா காந்தி தான். இன்னைக்கு மோடி 1000 சர்வாதிகாரம் பண்றாரு, மோடி தான் அவர் பேரு. அவன் மாத்திக்கிறது இல்லை. யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த பேரை மாத்துறது இல்லை. இந்திரா காந்தி பெரிய சர்வாதிகாரி, இந்திரா தான் அந்த அம்மா. இந்தியாவே இந்திரா, இந்திராவே இந்தியாவெல்லாம் முழக்கம் கொடுத்தாங்க. அந்த அம்மா பேரு இந்திரா தான், ஜி சேர்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் யாரு பேராவது சொல்ல முடியாத தலைவர்கள் பேரை? அப்ப இதையெல்லாம் தான் பார்க்கறாங்க. இது ஒரு ரசிக மனப்பான்மை. அடிமை ரசிகர்களாக இருக்க தயாரானவர்கள். ரசிகத்தனமானதாக அரசியலை திசை மாற்றியது திராவிடம், அடிமை ரசிகர்களாக மாற்றியதும் அதுதான். அதை பார்த்து தான் இப்போ இந்த நபர்களுக்கு, இந்த விஜய் போன்ற நடிகர்களுக்கு நம்ம நடிச்சிட்டோம், புகழ் வாங்கிட்டோம், பிரபலமாயிட்டோம். இந்த அரசியல் பதவிகள் இருந்தால் நம்ம வீட்டில் டிஜிபி வந்து காலையில் சல்யூட் அடித்து எழுப்பி விடுவார். நினச்ச நேரத்தில் போய் டெல்லியில் பிரதமரை பார்க்கலாம். அப்படி இப்படியெல்லாம் அந்த அதிகாரம், அந்த இது ஏன் நமக்கு வரக்கூடாது? நம்ம படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறானுங்க, சினிமா படத்துக்கு நம்ம பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறானுங்க, நம்மளை இந்திரன் சந்திரங்கிறாங்க. ஏன் வரக்கூடாது அரசியலுக்கு என்று ஒவ்வொருத்தனா துணிச்சலாக வர்றான். இந்த இழிவு இந்தியாவில் வேற எங்கேயாவது உண்டா? தமிழன் தமிழச்சி நினைச்சு பார்க்குறீங்களாங்கிறதா தமிழ் மரபா இது? சிவபெருமானே ஆனாலும் குற்றம் என்று தெரிந்தால் எதிர்ப்போம், அவர் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுவோம் என்ற சித்தரிப்பை வைத்திருக்கக்கூடிய இனம் தமிழ் இனம். அப்படியே அது நடந்ததா இல்லையா என்பதில் அதனுடைய நோக்கம் என்ன? எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிடா என்பதற்கான ஒரு சித்தரிப்பு. அது நாம் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சித்தரிப்பு. இப்படிப்பட்ட இனத்துல அவர் தலைவர் சொல்லிட்டா அதுதான், அவங்க பேர் சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு ரசிக மந்தை மனப்பான்மை உருவாக்கியது திராவிடம். அதை வளர்த்தது திரைப்படக்காரர்கள். எத்தனை பேர் சினிமாக்காரங்க கட்சி தொடங்கிட்டாங்க? பல பேருக்கு மார்க்கெட் இல்லாமல் அப்படி அவங்க மூடிட்டானுங்க, அமைதியாயிட்டானுங்க. இப்போ இந்த பையன் விஜய்க்கு இருக்கிறது, இது என்ன ஆகும் கடைசியில்? இப்பொழுது தமிழ்நாட்டிலே அரசியலுக்கு என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட இவ்வளவு போறீங்க, ஓட்டு போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அவர் தலைவர் இவர் இந்திரன் சந்திரன் போடுறீங்க. இந்த அரசியலுக்கு என்ன அர்த்தம் வச்சுறீங்க? 2 நண்பர்கள் பழகி கொள்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள், பல ஆண்டுகள் பிரிந்து போய் விடுகிறார்கள். அவர்களுடைய மற்ற நண்பர்கள் ஊருக்காரர்கள் கேட்கிறார்கள், ஏப்பா இவ்வளோ நெருக்கமாக 2 பேர் இருந்தீங்க, ஏன் இப்போ பிரிஞ்சிட்டீங்க? ஏன் கேட்குற? நான் நெருக்கமாக தான் இருந்தேன், அவன் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டான்ப்பா, அவன் அரசியல் பண்ணிட்டான்ப்பா. அப்படின்னா என்ன? நம்பிக்கை மோசடி பண்ணிட்டான், அயோக்கியத்தனம் பண்ணிட்டான். பாமரர்கள் பேசிக்கொள்கிற வார்த்தை தானே அரசியலை பற்றி. அதுதான் உண்மை. அரசியல் என்பது மோசடிக்காரர்களுடைய கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு அயோக்கியத்தனம், ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் ரொம்ப பாலிட்டிக்ஸ் பண்ணுவாப்பா. தமிழ் மக்கள் மத்தியிலே அதுக்கு என்ன மதிப்பீடு இருக்கு? அவன் அந்த சொல்றாள் போய் அரசியலுக்கு ஓட்டு போடுவான். ஆனால் நம்மை போன்றவர்கள் எல்லாத்தையும் தொகுத்து சரியா வழிகாட்டணுமே தவிர அந்த பாமரனுக்கு ஏன் தெரியவில்லை என்று குற்றம் சாட்டக்கூடாது.
பல ஆண்டுகளாக 60-70 ஆண்டுகளாக அவனை மயக்கி கெடுத்து வைத்து விட்டது திராவிடம். இப்பொழுது வந்திருக்கிறதுல இந்திய ஏகாதிபத்திய கட்சிகள், திராவிடவாத கட்சிகள், தமிழ் தேசியம் யாரும் இல்லை, சீமானை தவிர, நாம் தமிழர் கட்சியை தவிர. இது தேர்தலுக்காக ஒரு உருவாக்கி கொண்டதல்ல. நாங்கள் எல்லாம் எப்பொழுது அறிமுகமானோம்? சீமான், நானும் பல பேர் நாங்கள்லாம் எப்பொழுது அறிமுகமானோம்? நம்முடைய ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படும் பொழுது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலே விடுதலை போராட்டம் முன்னேறி கொண்டிருந்த காலங்களிலே, அவர்கள் ஈகங்களை செய்து கொண்டிருந்த காலத்திலே ஈழத் தமிழர்களுக்காக பல போராட்டங்கள் நடத்தி பல தடவை பல வடிவங்களிலே சிறைக்கு போனவர்கள் நாங்கள் எல்லாம். அப்படித்தான் எல்லாரோடும் நட்பு ஏற்பட்டது, பழக்கம் ஏற்பட்டது. சீமானோடும் அந்த களத்தில் தான் அறிமுகம். சீமான் அவர்களும் குளத்தூர் மணி அவர்களும் நானும் ஒரு 32 நாள் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தோம். பக்கத்து அறைகளில் இருந்தோம். எங்களுக்கு பக்கத்து அறையில் தான் வஉசிஐ சிறையிலே வைக்கப்பட்ட அறை இருந்தது. அதை எழுதி நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி அதை தாண்டி தனியாக சீமான் மேல பல வழக்குகள், இந்த பொடா போன்ற வழக்குகள் வேலூர் சிறையிலே வைத்தார்கள், பாண்டிச்சேரியிலே வைத்தார்கள். அங்கெல்லாம் போய் பார்த்து வந்தோம். எல்லாரும் சேர்ந்து போராடினோம். இந்த போராட்டத்தை காட்டி கொடுத்து சிங்களனுக்கும் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கும் காங்கிரஸ்காரனுக்கும் துணை செய்த கட்சிகள் திமுக, அதிமுக. நம் இனத்துக்கு ஆதரவாக இந்த 2 கட்சிகளும் இல்லை. தைரியமாக, அதனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கும்பல் போராடிக்கிட்டு இருக்கோம், அது ஜெயிலில் பிடிச்சி போட்டு கண்டிஷன் பில் போட்டால் அதெல்லாம் சரியாயிடும். பெரிய கட்சிகள் எதுவும் அவன் பக்கம் இல்லை, எல்டிடி பக்கம் இல்லை, ஈழத்தமிழன் பக்கம் இல்லை என்று துணிச்சலோடு தான் சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி ஆட்சி டெல்லியில இருக்கும் பொழுது நம் இனத்தை அழிக்க இலங்கைக்கு சைகை காட்டினார்கள். பல நாடுகளுக்கும் அழிக்க வேண்டியவர்கள் தான் விடுதலை புலிகள் என்று ஒப்புதல் கொடுத்தார்கள் இந்திய ஆட்சியாளர்கள். எப்பொழுது? கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சி, மன்மோகன் சிங் பிரதமர், திமுகவில் பல பேர் மந்திரிகளுங்க. அப்பதான் அழிச்சான். 2009 தான் இறுதியாக அழிச்சான். நாடகம், நடிப்பு, கருணாநிதி எல்லாம் ஏமாற்று வேலை என்று தெரிந்தது. இந்த 2 திமுக அதிமுக தமிழன் பக்கம் இல்லாமல் இருந்ததுனால தான் ஈழத்தமிழ் வந்தது. இதில் தான் நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு தமிழ் தேசியம் வர வேண்டும், தமிழருக்கான அரசியல் வேண்டும். இல்லை, இங்கே நம்ம இனத்துக்கான அரசியல் இல்லை. எனவே தமிழ் தேசியம் வர வேண்டும் என்ற முறையில் தான் நாங்கள்லாம் முதல்ல தமிழ் தேசியம் தொடங்கிட்டோம். சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் அதை முன்வைத்து இயக்கம் நடத்தினார்கள், தொடங்கினார்கள். லட்சக்கணக்கில் நம்முடைய ஆண்களும் பெண்களும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறார்கள், களத்துக்கு வருகிறார்கள். லட்சக்கணக்கில் நம் தமிழர்களை இழந்து அதன் பிறகுதான் இந்த முன்னேற்றம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறது என்றால் சும்மா இல்லை. லட்சக்கணக்கான நம் தமிழர்கள் உயிரிழந்து அதனுடைய படிப்பினையாக, அதனுடைய பாய்ச்சல் வேகமாக கற்றுக்கொண்டு இவனெல்லாம் நமக்கு எதிரி, இனத்துக்கு எதிரி என்று. ஆனால் எங்களோடு சிறையில் இருந்தவர்கள், போராட்டங்கள் நடந்து கொண்டெல்லாம் பல பேர் திராவிட திண்ணைவாசிகள் ஆகிவிட்டார்கள். தமிழர்களை, தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதே எங்களுக்கு கடமை என்று கிளம்பி விட்டார்கள். அது நடக்கட்டும். அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் வர வேண்டும் என்ற முறையிலே தான் இன்றைக்கு களம் இறங்கி இருக்கிறோம். இந்த தேர்தல் களமும் அதிலே தமிழர்களுக்கான ஒரு களம் என்ற முறையில் தான் எல்லாரும் பார்க்க வேண்டும். இது ஒரு கட்சிக்கான தேர்தல் என்ற நிலையில் பார்க்கக்கூடாது. நமக்கு இந்த இனம், தாயகம், மொழி என்ற கொள்கை இருக்கிறது. இப்படி யாருக்கு கொள்கை? திமுகவுக்கு இருக்கா? திராவிடம் திராவிடம் திராவிட மாடல் பாரு. இப்ப பார்த்தா தேர்தல் வந்த உடனே தமிழ்நாடு, தமிழர், தமிழர்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதிலேயும் கூட எல்லாரையும் அரவணைத்து செய்யக்கூடிய செய்தியே இல்லை. ஒரே தலைவன் என்று அவர் படத்தை போட்டு அவருக்கு பட்டம் கொடுத்து, ஒரே தலைவன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் செய்கிறார், ஒரே தலைவன் என்று ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். திமுக சர்வாதிகாரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே சர்வாதிகாரியாக வேண்டும் என்பவருடைய திட்டம். அந்த வகையிலே தான் ஒரே தலைவன் என்று
பேர் போட்டு நேற்றெல்லாம் பத்திரிகைகளில் முழு பக்கம், ஆங்கில ஏடு, தமிழ் ஏடு எல்லாத்துலேயும். சரி, இந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களே, இந்த கூட்டணிக்கு எதுவும் கொள்கை உண்டா? வெளிப்படையாக சொல்ற கொள்கையெல்லாம் கிடையாதுப்பா. இந்த தேர்தல் தான் சேர்ந்திருக்கிறோம். அப்ப எதுக்கு சேர்ந்திருக்க? பதவியை அடைந்தால் கொள்ளையடிக்கலாம், பிரபலமாகலாம், லாபம் கிடைக்கும். எனவே அந்த பணக்கொள்ளைக்கும் ஒரு பகட்டுக்கும் விளம்பரத்துக்கும் நாம் சேர்ந்திருக்கிறோம். அந்த பதவி அடையறதுக்கு உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச கொள்கை உடன்பாடு இருந்தால் தாண்டி தவ்வி விழுகிற நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அருமை தோழர் தொல் திருமாவளவன் ஸ்டாலினோடு ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டியதானே? எங்கள் கூட்டணியுடைய அடிப்படை குறைந்தபட்ச கொள்கை இது, தயாரா? இடதுசாரிகளுக்கு சிபிஎம் சிபிஐ பெரிய கட்சியின் முதுகு சுரிந்து 5 தொகுதிகளை வாங்கிக் கொள்வதை ஆகப்பெரிய சாதனையாக கருத்தில் கொள்ளக்கூடிய இடதுசாரிகள் ஒரு கூட்டறிக்கை உண்டா? காங்கிரசும் திமுகவும் ஒரு கூட்டறிக்கை வெளியிட தயாரா? நான் இதை ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு கூட்டத்தில் சேர்ந்து பேசக்கூட தயார் இல்லை என்று கீழே இருந்து குரல் வந்தது. ராகுல் காந்தி வந்துட்டு இருக்காரு. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் எப்பொழுதுதான் கட்டி தழுவிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு பேசுவார்கள். ஏன் 2 பேரும் ஒரு மேடையில் நிற்கவில்லை? ஒன்றாக நிற்கவில்லை? முதல் கூட்டம் பொன்னேரியிலே. அந்த பொன்னேரியிலே ராகுல் காந்தி ஸ்டாலின் பெயரையே உச்சரிக்கவில்லை, திமுகவை உச்சரித்தார். திமுக தலைவர் என்றார், ஸ்டாலின் பெயரை உச்சரிக்கவில்லை. அப்புறம் எல்லாம் சுட்டி காட்டியிருப்பாங்க போல இருக்கு. அடுத்த நாள் தான் உச்சரிச்சார். இதுதான் நிலைமை. இப்படியா கூட்டணி சேர்ற? தனியாக இந்த பதவி அடைய முடியாது, ஆட்களை சேர்த்து கொண்டால்தான் இந்த பதவியை நம்ம அடைய முடியும் என்ற தவிப்பினால் உங்களுக்கு தமிழ் மக்களிடம் பெரும்பான்மை இல்லாததால் யார் யாரெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அதை அடைவோம் அந்த பதவியை என்று கிளம்பி இருக்கிறீர்கள். திமுக, பாஜக. மாற்றம் வர வேண்டும், பாஜக தான் வர வேண்டும். எடப்பாடி என்னங்காச்சு முழக்கம் இன்னைக்கு பத்திரிகை வந்து பாருங்க, பல பத்திரிகை விளம்பரம் நிரந்தர முழக்கம் போட்டிருக்காங்க. மாற்றம் வர வேண்டும், பாஜக வர வேண்டும். அண்ணா திமுக இவ்வளவு பொறுமல் பகை புகைச்சல் வைத்துக் கொண்டு கூட்டணி சேர்க்கிற யாருக்கு? இதையெல்லாம் கேட்க மாட்டாங்க தமிழன் தமிழச்சியே. இது இந்த கூட்டம் மந்தை, ரசிக மந்தை, ஏமாற்றலாம் என்று நம்மைத்தானே அவர்கள் மட்டமா நினைக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு கூட்டணி என்றால் கூட்டறிக்கை வெளியிடுவார்கள், அதெல்லாம் தேவையில்லை என்கிறார்கள். அப்ப அரசியல் என்பது ஒரு பொறுக்கித்தனம், கொள்ளையடிப்பது, பகட்டு பேசி தெரிவது என்பதற்கான பிரதிநிதிகளால் நீங்கள் இருக்கிறீர்கள். இல்லையே உங்களுக்கு ஏன் கூட்டறிக்கையை வெளியிட முடியவில்லை? தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்தே கிட்டத்தட்ட துடைத்து எறியப்படக்கூடிய நிலைக்கு இடதுசாரிகள் வந்து விட்டார்கள். சிபிஎம் சிபிஐ தோழர்கள் மேற்கு வங்காளத்தை இழந்தார்கள், திரிபுராவை இழந்தார்கள், கேரளா இருக்கிறது, என்ன ஆகுது தெரியவில்லை. தமிழ்நாட்டிலே 67 தேர்தலில் திமுகவோட கூட்டணி சிபிஎம் 11 எம்எல்ஏ ஜெயிச்சார்கள். அதன் பிறகு கூட ஒரு தடவை இப்போ 12 எம்எல்ஏ ஜெயித்தார்கள். ஆனால் 5 எம்எல்ஏக்கு அவ்வளவு. சரி, இந்த நாங்க எங்களை தாண்டி என்னை கடந்துதான் திமுகவிடம் போக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்றாரு. என்ன கொள்கை இருக்கு திமுக? எடுத்து சொல்லட்டும் விளக்கி திருமாவளவன். அதாவது இந்த பதவியை பங்கு போட்டு கொள்வதற்கான லாப வேட்டை கூட்டணி. ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு கொள்ளையடிப்பதற்கு வாசல் திறந்து விடுவதாக தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு போனால் நமக்கு தமிழர்களுக்கு தாயகமே இருக்காது. எடுத்துக்காட்டாக சொல்றேனே, அண்மையில் கேரளாவிலிருந்து வந்தார் எம்ஏ பேபி, மலையாள தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து இந்திய பொதுச் செயலாளர். சென்னையிலே வந்து மயிலாப்பூர்ல மந்தவெளியில பேசுறார். திமுக வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்,
தமிழ்நாட்டை 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பதற்கு மோடி அரசு திட்டமிட்டிருக்கிறது என்று. நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சந்தேகப்படாதீர்கள். ஜம்மு காஷ்மீரை பிரிக்கவில்லையா அவர்கள்? இதே மோடி தானே என்றார். அந்த சட்டமன்றத்தை கலைக்கப்பட்டிருக்கும் போது சட்டமன்றத்தை கருத்து கேட்காமலேயே அந்த மாநில தகுதியை நீக்கியவர்கள் பாஜகவினர். வணக்கம். அதன் பிறகு அதன் பிறகு அந்த ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தனிச்சிறப்பு உரிமை கூடுதல் அதிகாரம் உண்டு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 370. அதை ரத்து செய்தார்கள். அதை சொல்லுகிறார் சிபிஎம் எம்ஏ பேபி. அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்று அவர் சொன்னார். நம்மூர் கம்யூனிஸ்ட் சிபிஎம் சிபி அதற்கு முன் யாரும் சொன்னது உண்டா? ஏனென்றால் பாரத மாதா பஜனை கோஷ்டிங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாம் மேற்கு வங்காளத்திலும் கேரளத்திலையும் சிபிஎம் வளர்ந்ததற்கு காரணம் அவன் அந்த இனம் அந்த மாநில கட்சியாக தன்னை வரையறுத்து கொண்டு செயல்பட்டதால் தான். இந்த தமிழ்நாட்டு மாதிரி இந்தியாக்காரனுக்கு விட்டுட்டு இவன் திண்ணையில் தூங்கலை, தியாகத்தை பண்ணிட்டு தூக்கு மேடைக்கு போயிட்டு செத்துட்டு அவன் மலையாளி அவன் வங்காளி என்ற உணர்வோடு இருந்தான். அதனால்தான் அங்கே இந்த கட்சி இருக்க முடிஞ்சது. அதுலேயும் இது போயிடுச்சு. இப்போ ஆனால் தமிழ்நாட்டிலே இவ்வளவு அந்த வெளியிலேருந்து வந்து அவர் சொல்கிறார். சிபிஎம் இங்கே உள்ளவங்க சொல்லுவாங்களா? அதை ஆனால் நல்லதுன்னா இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 2-3 ஆண்டுக்கு முன்னாடி பாஜக இந்த திட்டமிட்டு பேசிக்கிட்டு இருந்தது வெளியாயிடுச்சு. சிபிஎம் உடைய செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனிடம் போய் நிருபர்கள் கேட்கிறார்கள் சென்னையிலே பார்த்து, மத்திய அரசு இப்படி திட்டமிடுகிறதாமே தமிழ்நாட்டை 3 ஒன்றிய பிரதேசங்களாக பிரிக்க திட்டமிடுகிறதாமே என்று. அப்படின்னா என்ன, எங்களுக்கு 3 முதல் மந்திரி கிடைப்பாங்க. TKS இளங்கோவன் சொன்னதுங்க. விளையாட்டுக்கல்ல, அவ்வளவுதான். இந்த மாதிரியான அபாயம் இருக்கு. அது ஒவ்வொரு உரிமையா பறிச்சுக்கிட்டு இருக்கான். வெள்ளக்காரன் காலத்திலேருந்து விற்பனை வரி போடக்கூடிய உரிமை மாநில அரசிடம் இருந்தது. 1937ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ராஜாஜி காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த வரி வசூல் உரிமை விற்பனை வரி, அதை அப்படியே புதிய அரசியல் சட்டத்திலும் 50லையும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவில். அதை ரத்து செய்தது யார்? கருணாநிதி சோனியா காந்தி கூட்டணி ஆட்சியின் போது மன்மோகன் சிங் ஆட்சியிலே தான் ஜிஎஸ்டி தயார் செய்தார்கள். சரக்கு சேவை வரி, விற்பனை வரி, மாநில வரியை ரத்து செய்து விடுவது என்று பிஜேபி வந்து அதை செயலாக்கினார். நீட்டு தேர்வு யார் கொண்டு வந்தாங்க? தயாரிச்சது அவங்க தான். நுழைவுத் தேர்வு தயார் செய்தவர்கள் அந்த சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி ஆட்சி தான். அவர்கள் தான் செயல்படுத்தினார்கள். அப்பொழுது திமுக கூட்டணி தானே. இன்னும் பல உரிமைகள் பறிபோச்சு. அதை பற்றியெல்லாம் உனக்கு நீ கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும். தமிழன் தமிழச்சி இதை கேட்டு ஏண்டா காட்டி கொடுக்குறியா எங்க இனத்தை இந்த திமுக காரன் காதை திருகுவதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிறான் தமிழன் தமிழச்சி. காய் துப்புவதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிறான் தமிழன் தமிழச்சி என்பதை டெல்லி ஏகாதிபத்தியம் தெரிந்து கொண்டு விட்டது. இந்த கூட்டம் நமக்காக கூட்டம் போல் நடிப்பது, வெற்றி வேட்டு போட்டு நடித்து விட்டு அவனுக்கு விசுவாசமாக இருப்பது, அந்த ஆதாயத்தை அவனிடமிருந்து பெறுவது, இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுதான் அவர்கள் சேர்கிற கூட்டணி. இன்னும் எளிதாக அவர்கள் நினைக்கிறார்கள். தமிழர்களை டெல்லிக்காரர்கள் எதிரிகளாக கருதுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 முதல் எதிரிகள். ஒருவர் முஸ்லிம், இரண்டாவது தமிழர். முஸ்லிமை மோதி அழிக்க வேண்டும், தமிழர்களை அரவணைத்து அழிக்க வேண்டும் என்ற போர் உத்தியை பாஜக கடைபிடிக்கிறது. திருவள்ளுவர் என்று பேசுவார்கள், தமிழை ஆட்சி மொழியாக்க மாட்டார்கள். இந்தி எல்லாம் இப்போ வர்ற சட்டம் முறுக்கா எல்லாம் ஜீவோ எல்லாம் இந்தியில தான் வருது. இந்திய அது பாட்டில் பரவிவிட்டது. நம்முடைய இனத்துக்கு எதிரிகள் திராவிடமும் இந்திய தேசியவாதிகளும். இந்திய தேசியவாதத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்றுக்கொண்டவன் தமிழ் இனத்துக்கு எதிரி. அவன் கம்யூனிஸ்டா இருக்கலாம், தியாகமணி இருக்கலாம், தமிழ் இனத்துக்கு எதிரி. காங்கிரஸ் காரணம், பாஜக காரணம் தெரிந்தே இந்தி தமிழ் இனம் போன்ற தனித்துவமான இனங்களை அழித்து விட வேண்டும் என்ற லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தியவர்கள். மொழி வழி மாநிலம் பிரிக்க கூடாது என்ற கட்சி காங்கிரஸ் கட்சி.
விடுதலைக்கு போராடும் பொழுது மொழிவழி மாநிலம் பிரிப்போம் என்று கேட்ட கட்சி காங்கிரஸ். பண்டித நேரு பிரதமரான பிறகு மொழிவழி மாநிலம் கூடாது என்றார். அவர் போட்ட கமிட்டி, தார் கமிட்டி, கூடாது என்றது. அதன் பிறகு அவரும் வல்லபாய் பட்டேலும் பட்டாபி சீதாராம் ஐயாவும் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டு அதுவும் கூடாது என்றது. ஆந்திராவிலே போராடி பலர் செத்தார்கள். பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதம் இருந்து ஆந்திராவுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் வைத்தார். மற்ற மாநிலங்களிலும் அந்த கோரிக்கை படர்ந்தது. வேறு வழி இல்லாமல் மொழி வழி மாநிலம் உருவாக்கினார்கள். கான்ஸ்டிடியூஷன்ல மொழி வழி மாநிலம் என்ற சொல்லே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பேத்கர் உருவாக்கினார் தான். அம்பேத்கர் மொழி வழி மாநிலம் பிரிக்கவில்லை. அவர் மட்டும் செய்ய முடியாதுதான். ஆனால் நீங்கள் பெருமையா சொல்லிடுறவா, அவரும் கடைசியில் மொழி வழி மாநிலத்துக்கு எதிராகவே கருத்து சொல்லியிருக்கார். அம்பேத்கர் தொகுப்பு நூல் 1ஆம் பாகம் மராட்டிய அரசு நிதி உதவியோடு போட்டிருக்கக்கூடியது. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல இருக்கு. தமிழ்ல படிச்சு பாருங்க. மொழி வழி மாநிலம் கூடாது. புதுசா மக்கள் போராட்டத்தால் ஒரு சட்டம் அதுக்கு இயற்றினார்கள். தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்றதுக்கு பேரு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 புதுசா இயற்றப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. எனவே மாநிலத்தை இன்றைக்கு அழிப்பது வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு இனிப்பதுதான். அவர்களுக்கு விருப்பம்லாம் கிடையாது. நிர்பந்தத்தினால் தான் பண்டித நேரு ஏற்றுக்கொண்டார். இன்றைய உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ், பிஜேபி ரெண்டும் நேரடியான தமிழினத்தின் பகையாற்றல்கள். அவருடைய கண்காணிகள் தான் இங்கே உள்ள திராவிட கட்சிகள் மற்றும் சில கட்சிகள் எல்லாம் கண்காணிகள் தான். எனவே நாம் நமக்குள்ள கருத்துரிமையை பயன்படுத்தி விவாதியுங்கள், பேசுங்கள். இந்த தமிழ்நாடு என்பது இருக்குமா? மோடி 29 அவருடைய பதவி நிறைவடையும் பொழுது மறுபடி அவர்களுக்கு சீட்டு கொடுப்பார்களா RSS காரர்கள்? சந்தேகம். 3 தடவை தலைமை அமைச்சராக இருந்து விட்டார். 4வது தடவை வேண்டாம் என்றவர்கள் கருதலாம். எனவே தான் பதவியில் இருக்கும் பொழுதே தீர்த்து கட்ட வேண்டும் என்ற வெறி மோடிக்கு வந்துவிட்டது. அதுதான் இந்த மாநில மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை மறுசீரமைப்பு என்பது வந்தது. தான் இருக்கும் போதே முடிக்க வேண்டும். இந்திக்காரர்களுக்கு, வட மாநிலத்தாருக்கு இன்னும் கூடுதலான எம்பிக்கள் வந்துவிட்டால், தென் மாநிலங்கள் எதிர்த்தால் இந்த வாக்கு தேவைப்படாமல் நாடாளுமன்றத்திலே அவர்கள் வாக்குகளில் பெரும்பான்மை பெற்று சட்டங்களை இயற்றிவிடலாம் என்ற நோக்கத்தில் தான் தொகுதி மறுசீரமைப்பு, எண்ணிக்கை அதிகரிப்பு, மக்கள் தொகைக்கு ஏற்ப எண்ணிக்கை அதிகரிப்பு என்பதெல்லாம் வருகிறது. அதுதான் நமக்கும் உயர்த்தி தருவார்கள். ஒரு 50 தொகுதி இருக்கு, 59 தருகிறேன் என்கிறார்கள். 39 இருக்கு, 20 சேர்த்து 59 தருகிறோம் என்கிறார்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. இப்ப இருக்கிறதே போதுங்கிறார் ஸ்டாலின். இப்ப 39 மொத்தம் 543க்கு இது என்ன? இது ஏன் இதை சட்டம் பண்ணுவான்? நமக்கு 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கு. 8.5 கோடி. பிரிட்டனுக்கு அவ்வளவு கிடையாது, பிரான்ஸுக்கு அவ்வளவு கிடையாது. நமக்கு நிகரா இருக்கான்னா ஜெர்மன்காரன் தான் இருக்கான் மக்கள் தொகையில, எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட அவன்லாம் எப்படி இருக்கான்? 8.5 கோடி மக்கள் நம்ம எங்க இருக்கிறோம்? நமக்கு என்ன ஒரு ஒரு நம்ம சொல்லுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நம்ம சட்டசபைக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒரு ரவிங்கிற ஒரு ஆள் அனுப்பி, RSS காரனை அனுப்பி இயற்ற சட்டத்தை எல்லாம் கையெழுத்து போடாமல் நிறுத்தி வைக்கிறான். அப்ப இது சுதந்திரம் நமக்கு வந்துச்சா? இந்திக்காரனுக்கு வந்துச்சா சுதந்திரம்? இந்திக்காரனுக்கு வந்திருக்கிறது. அதான் அர்த்தம். நாங்க பெரும்பான்மையா நிறைவேற்றினாலும் சட்டமாகாது, அவங்க கையெழுத்து போடணும். இன்னைக்கு இன்னும் இதையும் சிரித்து போக வைப்பதற்காக, இந்திக்காரர்களுக்கு அதிகமாக்குவதற்காக 850 உறுப்பினர்கள் என்று மொத்தமாக்கி அதில் நமக்கு ஒரு 59, நமக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கும் அதே மாதிரி சுருக்கிறது. காரணம் நமக்கு வந்து மக்கள் தொகை குறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா 8.5 கோடி என்ன குறைச்சல உலகத்துல? சரி 2 கோடி தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சிங்களம் எவ்வளவு கோடி? சிங்களம் 2 கோடி பையா. நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு உலகத்துல பல நாடுகள் துணை செஞ்சது அவனுக்கு. ஏன்? அவனுக்கு தனி நாடு இருந்தது, இறையாண்மை இருந்தது, அவனுக்கு ஒரு அரசு இருந்தது, இந்தியா போன்ற நாடுகளுடைய ஆதரவு அவனுக்கு இருந்தது. நம்ம நாதியத்து கிடக்கிறோம். 8.5 கோடி இருந்தோம். 2 கோடி பைய சிங்கள பைய நம்ம இனத்தை அழிச்சிருக்கான். யார்? இந்தியாக்காரனுடைய பலத்தோடு, துணையோடு. பல நாடுகள் அவனுக்கு ஆதரவு. அப்படி ஒரு நாடாக இருக்க வேண்டியதை இந்தியாவோடு சேர்த்தவன் அந்த வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள். சரி, காந்திகள் சொன்னார்கள் அப்படிதான் சேர்த்திருக்காங்க. ஆனா நம்ம ஒன்னா இருந்தா பலம்,
தனித்தனியா இந்த இனங்கள் இருந்தா என்ன சுதந்திரத்தை அனுபவிக்குமோ அதெல்லாம் இந்தியாவில் கூட்டாட்சியில் அனுபவிக்கிறாப்புல சட்டத்தை செய்யணும்னார் காந்தி. அப்புறம் சுட்டு கொண்டு விட்டானுங்க. யாருக்கு இந்த இது இருக்கு? எனவே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நாளைக்கு அவன் 3 யூனியன் பிரதேசமா மாத்தினாக்க திரும்ப வந்து 850 சீட்டு நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். 850 தமிழ்நாட்டு 59 கொண்டு வரோம்னா இந்த 59 மாத்துறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரே தவிர ஸ்டாலின் எங்களுக்கு ஏன்டா 39? நாங்கள் தான் சொல்லுகிறோம். தேசிய இனங்களின் கூட்டமைப்பு அவையாக டெல்லியில இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டத்தை கலைச்சிரு. இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் கூட்டரசாக டெல்லியில் வை. ஒவ்வொரு இனத்துக்கும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர் கொடு. இந்திய அரசுக்கு நாணய அச்சடிப்பு, படைத்துறை, வெளியுறவு 3ம் இருக்க வேண்டும். அதற்கு மேல் எதுவும் இருக்கக்கூடாது. வரி விதிப்பதோ வசூலிப்பதோ இந்திய அரசுக்கு கூடாது. மாநில அரசு என்று சொல்லக்கூடிய தேசிய இன அரசுகள் வசூலிக்கின்ற வரியில் ஒரு பகுதியை இந்திய அரசு செலவுக்கு கொடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இதை போட்டிருக்கிறார்கள். மாநில அரசுதான் வரி வசூலிக்க வேண்டும், இந்திய அரசு வரி வசூலிக்க கூடாது. மாநில அரசு வசூலிக்கின்ற தொகையில் 25 விழுக்காடு இந்திய அரசு செலவுக்கு கொடுத்து விடலாம் என்று நாம் தமிழர் கட்சி அறிக்கை சொல்கிறது. திராவிட கம்பெனி சொல்லுகிறதா? தமிழன் சொல்லுகிறான். ஒரு கருத்தை சொல்லுவதற்கு கூட துணிச்சல் திராவிட கும்பல். துணிச்சல் இல்லாம இல்ல, தமிழன் தமிழச்சி விழிப்புணர்வு அடையக்கூடாது என்று மந்தையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இதை சொல்லுங்க. நாம் தமிழர்ல போட்டுருக்காங்களா இல்லையா? போன ஆண்டு இந்த 2025 மே 10 தஞ்சாவூர்ல மாநாடு நடத்தினோம். கூட்டரசு மாநாடு. இந்த தீர்மானம் தான் போட்டோம். அதில் சிறப்புரை செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் அந்த மாநாட்டை போட்டு ஒரு கூட்டரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது. மாநில சுயாட்சி பேசுறாங்களே. உங்க அப்பா போட்டார்ல, விரைவில் முடிச்சார். உங்க அப்பா போட்டார்ல மாநில சுயாட்சிக்கு. யாரு? ஸ்டாலின் அப்பா ராஜமன்னார் குழு போட்டார், பரிந்துரைத்தான். அந்த ஆள் அதை திரும்பி பார்த்து ஏதாவது கேட்டது உண்டா? ராஜமன்னார் குழு பரிந்துரைகளை செயல்படுத்தணும் சொன்னது உண்டா கருணாநிதி என்னைக்காவது? உரிமையை பறிச்ச கும்பலோட இந்திரா காந்தியோட கூட்டணி, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக 80களில் முழக்கம். உடனே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியிலே கூட்டணி 99லேருந்து 2004 வரைக்கும். அதன் பிறகு 2004லேருந்து 2014 வரைக்கும் சோனியா காந்தி ஆட்சியோட கூட்டணி, மன்மோகன் சிங் 10 வருஷம் திமுக கம்பெனி. ஒரு உரிமையை மீட்டியா பாவி? ஏடா மாநில சுயாட்சி இன்னைக்கு சொல்றீங்க, எங்களை பல முட்டாப்பா நினைக்கிறீங்க. எனக்கு அந்த வருத்தம் தான். உன்னால் பெற்றுத்தர முடியவில்லை என்றால் அது வேறு. எங்களை அவ்வளவு ஏமாளி கும்பல், முட்டா கூட்டம், ரசிக கூட்டம் என்று நினைக்கிறாயே. ஒப்பம் போட்டு ஒன்றும் கிழிக்கல. நீ போட்டிருக்க குரியன் ஜோசப் குழு, உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் குழு முதல் பாகம் பரிந்துரை கொடுத்துட்டார். அவரு 3 பேர் குழு கொடுத்தாச்சு. அவர் சொல்றாரு, இந்த முதல் பாகத்திலேயே பொது சுகாதாரம் ஏற்கனவே மாநில அரசு பட்டியலில் இருந்தது, அதை மத்திய அரசு ஆதிக்கம் உள்ள பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க, மீண்டும் மாநில பட்டியலுக்கு மட்டுமே என்று கொண்டு வா. குரியன் ஜோசப் குழு கோட்டிருக்கு, நீ வெளியிட்டு இருக்க, சாய் தான் வெளியிட்டு இருக்க. இந்த தேர்தலில் கேட்கறியாத? திமுகவுக்கு ஊதுற குழலாம் இருக்குல்ல, பழைய ஆளுவ நம்ம ஈழத்தமிழர்கள் ஆதரவுக்காக சேர்ந்த நம்ம பழைய ஆட்கள், இன உணர்வாளர்கள், திராவிட திண்ணைவாசிகளாக மாறி போன கூட்டம் இதை கேட்குதா? நீ போட்ட குழு குரியன் ஜோசப் குழு சொல்லுது பொதுநல துறை பப்ளிக் ஹெல்த் மாநில அரசுக்கு வரணும். அடுத்தது கல்வி ஏற்கனவே பொதுப்பட்டியலில் மாநில பட்டியலில் தான் இருந்தது, அது மத்திய அரசு ஆதிக்கம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இந்திரா காந்தி காலத்தில். அதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று குரியன் ஜோசப் குழு பரிந்துரைத்திருக்கிறது. அதை எங்கேயாவது பேசுறீங்களா யாராவது? ஸ்டாலின் சொல்றியா? 2வது பாகம் நிறைவான பாகம் ஒரு பரிந்துரை கொடுக்க வேண்டும். முதல் பாகத்தை வெளியிட்டுட்ட, அதுக்கு ஒரு முன்னுரை ஸ்டாலின் சொல்றார், தேர்தல் அறிக்கையிலே சொல்றார். இப்படி குரியன் ஜோசப் குழு முதல் பாகம் பரிந்துரை கொடுத்திருக்கிறது, 2வது பாகமும் ஒரு பரிந்துரை கொடுத்த பிறகு அதை இந்தியா முழுவதும் அனுப்பி
அவர்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு அந்த அடிப்படையில் கோரிக்கைகளை உருவாக்கி நாம போராடுவோம் என்று சொல்றார். ஏன் ஒப்பம் போட்ட குழு ராஜமன்னார் குழு பரிந்துரையும் கேட்க மாட்டீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரத்து பண்ணணும்னாரு அவரு. ஆர்டிகிள் 356 எல்லாம் ரத்து பண்றான், மாநில அரசை கலைக்கிறதுன்னு ராஜமன்னார் குழு சொன்னுச்சு. உன் ஆட்சியை கலைக்கூடாதுன்னு சொல்றான், அதையும் கேட்க மாட்டேன். இப்பொழுது இந்த குரியன் ஜோசப் குழு சொல்லுகிறது இந்த இந்த பொதுநலமும் கல்வியும் மாநில அரசுக்கு மீண்டும் வர வேண்டும் என்று. ஏது சொல்லல நீ? காரைக்குடியிலே மணியரசன் சொல்றான், நீ ஏன் சொல்லல? நீ போட்ட குழு. அப்ப எங்களை ஏமாத்துறதா குழு போட்டிருக்க போராட்டமே. இந்த தமிழ் கும்பல் ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. மாநில சுயாட்சி வீரர் அவரு. 3 பிரிச்சா 3 மந்தி கிடைக்கும் சொல்றவங்க. அதுபோல இவ்வளவு பாசாங்க இந்த தமிழர்கள்ட்ட செல்லும், வேற எந்த மாநிலத்திலையும் செல்லாதுங்க இப்படிப்பட்ட ஏமாற்று வேலை. தமிழன் தமிழச்சிக்கிட்டு தாங்க இப்படி இருக்குது. ஒரு மன்னன்கிட்ட போய் வாதாடி வழக்குரைத்து அவனை அநீதி பண்ணிட்டு அவனை சாகடிக்கிறதுக்கு காரணமா இருந்தவ கண்ணகி. தவறா பண்ணிட்டான், அவன் செத்தான். இது அப்படியே நடந்ததோ இல்லையே தெரியாது. இளங்கோவடிகளும் எங்க ஆட்கள் என்னதுக்கு எழுதி வச்சாத, தமிழ் பயிலும் இப்படி இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணா உயிரை விடணும், அதனால சொல்லி வச்சான். உனக்கு எனக்கு உனக்கெல்லாம் சொல்லி வச்சா. அவன் இந்த மன்னனை வர்ணிக்கிறதுக்கு பெருமையா அவனுக்கு? அதான் காரணமே சொல்றான் சிலப்பதிகாரத்தில் எழுதும்போது, பதிகத்தில். ஏன்டா நான் எழுதுறேங்க போது, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல்ல குற்றம் பண்ணா அறம் அவனை தண்டிக்கும். என்ன உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3க்காக எழுதுனேங்க போது முதல் காரணம் அரசியல்ல தப்பு பண்ணக்கூடாது. அரசியல் என்ற சொல் இருக்குப்பா, திருக்குறள் இருக்கு. அரசியல் எப்ப எழுதுனது? அந்த அரசியல் நமக்குரியது, அறத்துக்குரியது, நமக்குரியது. நிர்வாகம் பண்ணவன் தமிழன் தமிழச்சி. ஞாபகம் வச்சுக்க. எவனோ வந்து பிச்சை போட்டதா வெள்ளைக்கார பைய? வெள்ளைக்காரன் பிச்சை போட்டதா? அடிமையானதான வந்தது. எனவே இப்ப இந்தியாக்காரனுக்கு அடிமையா வச்சிருக்கான், டெல்லிக்காரனுக்கு அடிமையா வச்சிருக்கான் நம்மளை. நாம எல்லாம் சம உரிமையோடு சேர்ந்து இருப்போம். இல்லைன்னா அவன் பாதை பார்த்து அவன் போவோம். நீ அடிமையா தான் வைப்பியா? இனி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை உண்மையாக பேசி இறையாண்மை உள்ள இன ஆட்சி வேண்டும் என்று கூட்டரசில் நாங்கள் இருப்போம். இறையாண்மை உள்ள இனங்களின் கூட்டரசா இந்தியாவை மாற்றினால்தான் சேர்ந்திருப்போம் என்றுதான் தமிழ் தேசியம் வர வேண்டும். நம்ம கேட்கணும். எனவே இதையெல்லாம் பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பளிக்கிறது. அந்த கோரிக்கை ஒரு பெரிய மக்கள் திரள் கட்சி இதை முன்வைத்திருக்கிறது. இது பெரிய நல்ல காரியம். அவர்கள் மட்டும் செய்யக்கூடிய காரியம் அல்ல, எல்லா தமிழர்களும் எல்லாரும் தான் செய்யணும், எல்லாரும் பேசி செய்யணும். அதனுடைய ஒரு படியாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறச் செய்தால் இந்த கொள்கைகளுக்கு ஊக்கம் பிறக்கும். நம்மை போன்றவர்கள் இந்த கொள்கைகளை மேலும் தீவிரமாக மக்களிடம் எடுத்துச் செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கடமையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே காரைக்குடி மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழ்நாடு முழுக்க உள்ள நம்முடைய மக்கள் விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். 234 117 பெண்கள் 117 ஆண்கள் சமம். யாவனும் சிபாரிசு பண்ணி சீட்டு வாங்குறது இல்லை, தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு முன்மாதிரியான நடவடிக்கைகள். இவற்றை ஊக்கப்படுத்த வேண்டும், இவற்றை ஒரு சோர்வு உண்டாக்க கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.